நிறைய வந்துட்டு வாழ்க்கையில் எல்லா மனுஷருக்கும் வந்துட்டு மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்துட்டு எங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு 45 நாள் வந்துட்டு உங்களோட பேரெல்லாம் வந்துட்டு போயிட்டுது. நீங்கள் வந்துட்டு டேமேஜ் ஆகிட்டீங்க. இனி உங்களால் பழைய இடத்த பிடிக்க முடியாது, உங்களுக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட ஆதரவு வந்துட்டு ஃபுல்லாக போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போக்குள்ளே நான் கடவுள்கிட்ட சொல்லுவேன் எப்படின்னா பிணை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு உண்மையிலேயே என்ன சொல்கிறது, அந்த இடத்துல நான் அந்த கூண்டில் நிற்கும் போது நான் என்னை அறியாமலே கண் கலங்கிட்டேன். நான் பிறந்து 30 வருஷங்கள், இந்த 30 வருஷத்தில் நான் இவ்வளோ தூரம் எங்களோட அம்மா அப்பா வந்துட்டு நான் பிரிஞ்சு இருந்ததில்லை. ஸோ நான் வீட்டை போகிறோம் என்ன சொல்கிறேன், ஒரு அழுக குரல் வந்துட்டு சுத்தமாக கேட்குது. என்னைய நான் ஜெயிலில் இருக்கும்போது வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நீ வெளியில் போயிட்ட அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஏன் நான் இப்போ ஒரு 1 வீக் கழித்து வந்துட்டு இந்த வீடியோவில் இன்றைய கதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே காரணம் இருக்குன்னு சொன்னால் உண்மை. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதுகுக்கு பின்னால் குத்தின காரியங்கள்லாம் நிறையவே நடந்தது. சரிதானே, எங்களை உண்மையாக நேசித்தவங்க யார், எங்களுக்கு முதுகில் குத்தினவங்க யார், எங்களுக்கு ஆதரவு தந்தவங்க யார். ஸோ இந்தியாவில் இருந்து, அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து அவங்க எனக்கு குரல் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நான் அவங்கள நான் மறக்க மாட்டேன்னா. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபத்தில் தான் உண்மையான நண்பனை அறியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னட்டேருந்து எந்த கையால் காசு வாங்கி எங்களோட லோயர், அதாவது தெரியும், ஒரு பெண்ணாக சர்மினி லோயர் இந்த இடத்துல ஆஜராகி உண்மையிலேயே வழக்கு முடியும் மட்டும் எங்களுக்கு சொன்ன காரியத்தை அவங்க செஞ்சு தந்து எங்களை பெயிலில் எடுத்திருந்தாங்க. அதே டைம் எந்த மனசில் எழுந்த மிகப்பெரிய ஒரு கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே எனக்கு தெரியலை நான் என்ன பிள்ளை செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நான் உணர்ந்து கொண்டு நான் செஞ்ச ஒரு பெரிய பிள்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உண்மையிலேயே நான் விரும்புவேன். என்னோட பலர் சில படிகள் சொல்லுவாங்க, எனக்கு ஜெயில் வாழ்க்கைன்னு சொன்னால் என்னென்னு தெரியும், நான் ஒரு 14 நாள் இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்பேன் எப்படி தான் அந்த 14 நாள் நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லி. நானே ஸோ உங்களுக்குமே நன்றி சார். தான் என்ன மாதிரியெல்லாம் என்னைய கேவலப்படுத்தி எழுமோ அவ்வளோ தூரத்துக்கு என்னைய கேவலப்படுத்தி என்னைய மனம் நோக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இனி நாங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்வோமா இல்லை